வணக்கம். 2026 தமிழ்நாடு தேர்தல் நெருங்கிக்கிட்டு இருக்கு. அதோட சேர்ந்து ஒரு கேள்வியும் ரொம்பவே சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு. மறுபடியும் நகைக்கடன் தள்ளுபடி அறிவிப்பாங்களா? வாங்க இத பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். இந்த கேள்விக்கு பதில் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நாம ஒரு சின்ன டைம் டிராவல் பண்ணி 2021 தேர்தலுக்கு போயிட்டு வரணும். ஏன்னா இந்த முழு கதைக்கும் ஆரம்ப புள்ளி அதுதான். அப்போ என்ன நடந்ததுன்னு நம்ம சரியா புரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் இனிமே என்ன நடக்கலான்னு ஓரளவுக்கு கணிக்க முடியும். வாங்க அப்போ என்னதான் ஆச்சுன்னு பாப்போம். அப்போ திமுகவோட ஒரு மிகப்பெரிய வாக்குறுதி இதுதான். கூட்டுறவு வங்கிகள்ல வச்சிருக்கிற 5 சவரன் வரையிலான நகைக்கடன்கள் தள்ளுபடி செய்யப்படும்னு சொன்னாங்க. சொன்னபடியே செஞ்சாங்களா? ஆமா, கிட்டத்தட்ட 6000 கோடி ரூபாய். யோசிச்சு பாருங்க, 6000 கோடி ரூபாய் மதிப்பிலான கடன்கள் தள்ளுபடியாச்சு. இது பல ஏழை நடுத்தர குடும்பங்களுக்கு அந்த நேரத்துல ஒரு பெரிய ரிலீஃபா இருந்துச்சு. ஆனா இதுல ஒரு சின்ன ட்விஸ்ட் இருந்துச்சு. இந்த தள்ளுபடி எல்லாருக்கும் கிடைக்கல. அதுல ஒரு கண்டிஷன் போட்டாங்க. என்னன்னா, சரியா 5 சவரன் அல்லது அதுக்கு குறைவா நகை அடகு வச்சவங்களுக்கு மட்டும்தான் தள்ளுபடி. ஒருவேளை நீங்க 5.1 சவரன், அதாவது அந்த 0.1 சவரன் அதிகமா வச்சிருந்தா கூட உங்களுக்கு தள்ளுபடி கிடையாது. இதுதான் அப்போ பலரையும் ஏமாற்றத்துல ஆழ்த்துச்சு. சரி, இந்த 2021 அனுபவம் இருக்கு இல்லையா, அது மக்களுக்கு ஒரு பெரிய பாடத்தை கத்துக் கொடுத்துருக்கு. அந்த பாடத்தை வச்சுக்கிட்டு இப்போ நம்ம மக்கள் என்ன செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க தெரியுமா? போன தடவை விட்டதை இந்த தடவை எப்படியாவது புடிச்சிடணும்னு மக்கள் ஒரு மாஸ்டர் பிளானே போடுறாங்க. அது ஒரு 3 ஸ்டெப் ப்ராசஸ். முதல்ல நேரா கூட்டுறவு வங்கிக்கு போறாங்க. 2வது ரொம்ப கரெக்டா 5 சவரனுக்கு கம்மியா நகையை அடகு வைக்கிறாங்க. 3வது தேர்தல் அறிவிப்பு எப்போ வரும்னு பொறுமையா காத்துக்கிட்டு இருக்காங்க. இது முழுக்க முழுக்க ஒரு நம்பிக்கையில செய்யற ஒரு கால்குலேஷன் தான். இங்கேதான் ஒரு சுவாரஸ்யமான விஷயம் நடக்குது. சில சமயம் மத்த பேங்க்ஸை விட கூட்டுறவு வங்கிகள்ல வட்டி கொஞ்சம் அதிகமா கூட இருக்கலாம். ஆனாலும் பரவாயில்ல, அந்த தள்ளுபடிங்கிற ஒரே ஒரு வார்த்தைக்காக மக்கள் இந்த ரிஸ்க் எடுக்க தயாரா இருக்காங்க. சரி, மக்கள் பக்கம்லேருந்து இப்படி ஒரு பிளான். ஆனா அரசாங்க தரப்புலேருந்து யோசிச்சு பார்த்தா இது சாத்தியமா? மறுபடியும் இதே மாதிரி ஒரு தள்ளுபடியை அறிவிக்க வாய்ப்பு இருக்கா? இதுக்கு ஆதரவான வாதங்கள் என்ன, எதிரான வாதங்கள் என்னன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா அரசியல் போட்டி ரொம்பவே கடுமையா இருக்கு. புதுசா கட்சிகள் வர்றதால மக்களை கவர்றதுக்கு பெரிய வாக்குறுதிகளை கொடுத்தே ஆகணுங்கிற ஒரு கட்டாயம் இருக்கு. ஆனா இன்னொரு பக்கம் 2021ல இருந்த பொருளாதார நிலைமை வேற, இப்போ இருக்கிறது வேற. இந்த தள்ளுபடி அரசுக்கு ஒரு மிகப்பெரிய நிதி சுமையா மாற வாய்ப்பு இருக்கு. இந்த சார்ட்டை பாருங்க, உங்களுக்கே அந்த வித்தியாசம் புரியும். 2021ல ஒரு சவரன் தங்கம் சுமார் 48,000 ரூபாய். ஆனா இன்னைக்கு கிட்டத்தட்ட 85,000 ரூபாய். அதாவது விலை 2 மடங்கு ஏறிடுச்சு. அப்ப யோசிச்சு பாருங்க, அதே 5 சவரன் கடனை தள்ளுபடி பண்ணணும்னா அரசாங்கத்தோட செலவும் இப்போ 2 மடங்கு அதிகமாகும். இது சாதாரண விஷயம் கிடையாது. சரி, தள்ளுபடி வருமா வராதான்னு ஒரு குழப்பமான நிலைமை. இந்த மாதிரி ஒரு சூழல்ல நீங்க ஒருவேளை நகைக்கடன் வாங்க போறீங்கன்னா எப்படி யோசிக்கணும், என்னென்ன விஷயங்களை மனசுல வச்சுக்கணும்? இது ஒரு அட்வைஸா மட்டும் எடுத்துக்காதீங்க, ஒரு எச்சரிக்கையாவும் எடுத்துக்கோங்க. முதல்ல, தள்ளுபடி 100% கிடைக்கும்னு நம்பாதீங்க. 2வது, கடன் வாங்கி கைக்கு வர்ற பணத்தை பத்திரமா வச்சுக்கோங்க. அவசரப்பட்டு செலவு பண்ணிடாதீங்க. 3வது, வட்டிய வருஷா வருஷம் கட்டணுங்கிறத மறக்கவே கூடாது. கடைசியா, ரொம்ப முக்கியமா, ஒருவேளை தள்ளுபடிய அறிவிக்கப்படலைன்னா முழு பணத்தையும் கட்டி உங்க நகைய மீட்க நீங்க தயாரா இருக்கணும். இப்போ நாம கடைசியா ஒரு முக்கியமான கேள்விக்கு வர்றோம். நம்மளோட சொந்த பண விஷயங்கள்ல இந்த மாதிரி அரசியல் கட்சிகளோட தேர்தல் வாக்குறுதிகளுக்கு இடம் கொடுக்கலாமா, இல்ல அதை நம்மள நாமளே ஒரு சிக்கல்ல மாட்டி விடுற மாதிரி ஒரு சூதாட்டமா? இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? யோசிச்சு பாருங்க.